ஓம் நமச்சிவாய. இந்த மணியெல்லாம் கரெக்டாக இருக்காப்பா? ஏன்னா ஒரு சைடு உள்ளே இருக்கணும் ஹம்பிளாக, இன்னொரு சைடு வெளியே அப்படி தெரியணும் பிராகிங்காக. அப்போ தான் ஹம்பிள் பிராகிங் ஆகும். சரி. ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் ஒரு வீடியோவோட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நடுவில் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து நிறைய மேஜர் லைஃப் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ரீசெண்டாக குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுனது எல்லோரும் பார்த்துட்டு அதை கொஞ்சம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நானும் அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம மெயின் மேட்டருக்கு போவோம். நான் கோவிட் டைமில் கிரேமேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கதை சொன்னார் சேகர் கமுலா சார். ஒரு வீடியோ காலில் 20 மினிட்ஸ் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆளை காணோம். 2 இயர்ஸாக கதை எழுதுறாரு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராடினரி. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆனால் இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா? எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது. அப்படின்னு சேகர் கமுலா யார் அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமுலா வான்னு பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோடில் உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே கதை கேட்டு தானே ஓகே பண்ணிரு. ஏன் சார் இப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. இந்த ஓடுற ஓட்டம் எதுக்குன்னே தெரியல அப்படின்னு பேசுகிறவங்க யாருன்னு நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணம் திகட்டுற அளவுக்கு சம்பாதிச்சவங்க தான் பேசுவாங்க. ஏதோ ஒரு வழியில் குடும்பத்தை வந்து நம்ம செட்டில் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நினச்சி ஓடிட்டுருக்கான் தெரியுமா, அவன் பேச மாட்டான். இப்போது ஓடுற ஓட்டம் சுத்தமாக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டையர் ஆகிட்டு போயிடலாமே. இல்லை எனக்கு ரிட்டையர் ஆக பிடிக்கல, நான் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரி, சம்பளம் வாங்காமல் நடிங்க. சரி, சம்பளம் வாங்காமல் நடிங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குன்னே வச்சுப்போம். இப்போ 10 படத்துக்கு முன்னாடி ஒரு சம்பளம் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் ஒரு 10 படம் நடிங்க. அது என் படத்துக்கு படம் சம்பளம் ஏறுது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? நம்ம ஓடுற ஓட்டம் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக தான்றது புரியுது. அப்போ அதை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்சை பார்க்குறவங்கலாம் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களோ 40, 50, 60 வயசு ஆளுங்களோ கிடையாது. இந்த ஆடியோ லான்ச்சை பார்க்குறவங்க ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் பசங்க, அவங்க தான் வந்து ஃபேன் பேஸ்ன்னு ஃபார்ம் ஆகுது இந்த ஹீரோஸ்க்கெலாம். இப்போ அவனுங்க என்ன நினைப்பானுங்க, நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்ம எதுக்கு உழைக்கணும், நம்ம எதுக்கு ஓடுற ஓட்டம் மீனிங்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவனுங்க வந்து உழைக்காமல் இருந்தானுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் யாருக்கு நஷ்டம்? ஓடுற ஓட்டம் காசுக்காக தான். அது உங்களுக்கும் தெரியும், மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வாழ்க்கையை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத பசங்க இருக்கானுங்கள்ல, அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்க கிட்ட வந்து நம்ம ஓடுற ஓட்டம் எதுக்காகன்னு தெரியாது, ஓடுற ஓட்டம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு புரியும் அப்படின்னு சொல்லி போய் பிச்சை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியல. அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது. முன்னாடிலாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்போல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. எல்லாரும் எதையும் நோக்கி ஓடிட்டுருக்காங்க, சரியா? ஒருத்தவங்க காலை இவனை பர்டிகுலராக வந்து கரம் வச்சு இவன் காலை வாரணும் அப்படின்ட்டு யாராவது நினச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தி. So I partially agree with what he's saying. By this time, a celebrity like Dhanush should be used to it. அவர் நிறைய பார்த்துருப்பாரு. இங்கே வந்து அது ஒரு பெரிய விஷயமாக பேசணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், அதை எந்த மாதிரி டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே அந்த விஷயம் இட்ஸ் லேக்கிங். ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க, அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்கள சொல்ல. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும்
மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளோ நன்றியோட நம்மலாம் இருக்கணும்னு புரியும். அது வந்து ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்படுறவனும் ஒரு கூரை கிடைக்காம கஷ்டப்பட்டு ஹோம்லெஸ்ஸாக அந்த வெளியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்ல, அவனும் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நாமன்னு சொல்லி தனுஷ் நான் எதுக்கு இங்க வந்து ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்படுற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பழசாயிடுச்சு தனுஷ்னா. அதை திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் வயசு 41, ஐ திங்க் 25 வருஷமாக நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நடித்த படம் உங்களோட 16வது வயசில், சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே உலகத்தில் இருந்த டைமில் பாதி டைமுக்கு மேலே யூ ஹேவ் பீன் அ மூவி ஸ்டார். you've always had extraordinary amount of money and you've lived an extravagant life so far. and அது வந்து மாறப்போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்கு இந்த இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ பேசி நீங்கள் வந்து ஒரு பாமர மக்கள் கூடயும் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஈரா, ரைட்? இது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஈரா. இல்லை வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் பண்ணாத விஷயம் எல்லாமே வந்து அலசி ஆராயப்படுதுன்னும் போது ஒரு மேடையில் ஏறின பிறகு அதை பார்த்து பேசணும் நம்ம. நீங்கள் போன ஆடியோ லான்ச்சில் இந்த போயஸ் கார்டனில் கட்டின வீட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணிங்கல்ல, அப்போவே இந்த பஞ்ச பாட்டெல்லாம் வந்து செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ராங் இன் acknowledging that you are a privileged person. ஸோ இது தனுஷ்னான்னு இல்லை, லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆர் அவுட் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி. 2000 என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் நான் நடித்தேன், 25 வருஷம் ஆகுது. 2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல. ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட்டெல்லாம் கற்றுக்கல. நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. அப்படியே வந்தோம். அப்பா கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தார். செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஸ்டாராக மாற்றினார். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதான் இல்லை, அதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம். இப்போ நான் நெப்போட்டிசம் கரெக்டாக தப்பா அப்படின்ற டாபிக்குள்ளே போக விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் நெப்போட்டிசம் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ராங். இட்ஸ் லைக் அ ஃபாஸ்ட் பாஸ். க்யூவில் நிற்கிறவனுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாஸ், அவ்வளோதான். அது இருக்கிறவன் கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுவான். ஓகே, அதுக்கப்புறமா டேலண்ட் மட்டுமே தான் எந்த ஃபீல்டுலையுமே, நான் வந்து சினிமான்னு சொல்ல, எந்த ஃபீல்டுலையுமே டேலண்ட் மட்டும்தான் உதவும். டேலண்ட் இல்லாமலாம் இங்கே யாரும் வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம்லாம் இருக்க சான்ஸே கிடையாது. எக்ஸாம்பிள் இதோ இருக்கார் தனுஷ், 25 வருஷமாக இருக்கார். சூர்யா இருக்கார், விஜய் இருக்கார். அதே சமயம் தேர் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ். நெப்போட்டிசம்னால ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு ஆனால் இன்றைக்கி வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் தான் எக்ஸாம்பிள் ஜாஸ்தி. எதுவுமே தெரியாமல் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போது நம்ம வந்து நம்மளை ஆக்னாலேஜ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எதுவும் தெரியாமல் மேபி வந்திருக்கலாம், ஆனால் வர வச்சது உங்கள் அப்பா பேக்கிங் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்களே தான் சொல்கிறீங்க உங்களோட அண்ணன் வந்து உங்களுக்கு நடிப்பு சொல்லி தந்தாருன்ட்டு. ஸோ சொல்லி தரத்துக்காவது இங்கே ஒரு ஆள் இருக்காங்கல்ல உங்களுக்கு, சொல்லி தந்து அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வந்துட்டீங்க. ஓகேவா? அதை அந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ வாஸ் பீன் புஷ்ட் அப்படின்னா ஒரு பார்க்குறவன் என்ன நினைப்பான், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 25 வருஷம் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, வெளியே போங்கன்னுவான். எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டுல முழிக்கிறனோ, மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும். அப்ப என்னோட ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிரிஞ்சு நெடி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதான் ரெட் விக்ஸ் தேவைப்படுது. கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ வேணால் வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணால் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாதம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமாக எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அதான் அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபேக்னஸில் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அது we need to understand that these guys are professional actors and they can say their lines without stuttering multiple times. 20 டேக் ஆனாலும் அதை அப்படியே அச்சு அசலாக பிச்சு பிசுறாமல் அப்படியே பேசுவாங்க, சரிங்களா? அண்ட் அதுதான் இங்கே ஷோ கேஸில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக மனசுலேருந்து வர்ற விஷயமே கிடையாது. இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 தடவை பேசி பார்த்து இந்த இடத்துல பிச்சு இங்கே போகணும், இந்த இடத்துல இப்படி இறங்கணும் அப்படின்ற வரைக்கும் பிளான் பண்ணி வந்து பேசுகிற விஷயம் இது, சரிங்களா? இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா.
இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் இங்கே வேணாம். நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. கிரிஞ்சில் காது வலிக்குது. மண்டை சூடாகுது ஃப்ரெண்ட்ஸ், மண்டை சூடாகுது. நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ரஜினி வந்து ஒரு நேச்சுரல் ஒரேட்டர். அவருக்கு வந்து 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் பல மேடைகளில் பல விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. அவர் பாலிடிக்ஸை பற்றியும் பேசியிருக்காரு, புக் லான்ச் ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து மற்றவங்கள பாராட்டு விழாக்களில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நேச்சுரல் ஒரேட்டர். அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்டர் ஹிஸ் பெல்ட். ரஜினியோட படங்களுக்கு ஆடியோ லான்ச்சஸ்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஹீரோஸ், விஜய் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இவராகட்டும், அவராகட்டும், எல்லாருக்கும் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் வைக்க ஆரம்பித்தாச்சு. நான் இப்போ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸே வைக்கக்கூடாது, ஹீரோஸ் வந்து மேடை ஏறி பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. பிஸ்னஸ் எவால்வ் ஆகுது. இட்ஸ் ஃபேர் தட் தே ஹேவ் அன் ஆடியோ லான்ச் அண்ட் மேக் ஷுர் தட் தேர் மூவி ரீச்சஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் a few days before the actual release of the movie. But as an actor, the minimum you could do is to connect with your fans in an organic way. அவங்கள வந்து உசுப்பேத்தி அவங்கக்கிட்ட வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து எந்த விதத்தில் அது ஒரு நேச்சுரலான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த தருணத்தில் வந்து நான் வந்து விஜய் பற்றியும் பேசி ஆகணும். ஸோ அவரும் வந்து ஆடியோ லான்ச்சஸில் இதே மாதிரி பேசுகிற ஒரு ஆள் தான். அவரும் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீச் வந்து ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்ட். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் ஹீ சேஸ் இஸ் வெல் ரிஹர்ஸ்ட். அந்த இடத்துல ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஒரேட்டர், அந்த இடத்துல ஹீ இஸ் அ பெர்ஃபார்மர். மேடைங்கிறதே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தானே. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்னவாக இருந்தது, அங்கே வந்து அவரோட மூவியை மட்டும் அவர் ப்ரொமோட் பண்ணிக்கல, அவரையே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு அரசியல் கட்சி அமைக்கணுன்ற ஆசை இருந்தது. இப்போ அமைச்சியும் இருக்காரு. இப்போது தனுஷ்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஓப்பனாக சொல்லிவிடுங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிடுவோம். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது, வா. ஏன்னா நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று நடிச்சிங்கன்னா அது பட்டுன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மக்களோட ரியாக்ஷன்ஸ், ட்ரோல்ஸ் எல்லாமே. அ குட் ஸ்டேஜ் ஆக்டர் கேன் பி எ கிரேட் சினிமா ஆக்டர். எக்ஸாம்பிள் சிவாஜி, எம்ஜிஆர், பாலையா. நான் அந்த பாலையாவை சொல்லலை, டிஎஸ் பாலையாவை சொன்னேன். நாகேஷ். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாசர், பசுபதி, குரு சோமசுந்தரம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அ கிரேட் ஆக்டர் கேன் நெவர் மேஜிக்கலி பிகம் அ கிரேட் ஸ்டேஜ் ஆக்டர். சரி, ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு 3 ஐடியா இருக்குது. டைரெக்டாக ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ்ஸை சந்தித்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க வந்து இந்த மூவி பற்றியும் கேட்பாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற ரூமர்ஸ் பற்றியும் கேட்பாங்க. அந்த மேடையை அதுக்கு பயன்படுத்துங்க. There are so many good movie reviewers and movie buffs now in YouTube. பரத்வாஜ் ரங்கன் ஆகட்டும், இல்லை சுதீர் ஆகட்டும், இப்போ கோபியும் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட இன்டர்வியூஸ் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஐடியாவையும் செகண்ட் ஐடியாவையும் தக் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் த ப்ரொமோஷன்ஸ் வேர் இன்சேன். எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தக் லைஃபை வந்து ஓகே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் தட் மூவி ஹேட் அ கிரேட் ஓப்பனிங் இன் தமிழ்நாடு. படம் நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்றது வேறு கதை. பட் உங்களுக்கு என்ன ப்ரொமோஷன்னால் வந்து ஓப்பனிங் கிடைக்கும், அதுதானே. அப்போது நீங்கள் இந்த 2 ஐடியாஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பரத்வாஜ் ரங்கன் கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் அந்த ரூமர்ஸை பற்றி டைரெக்டாக அட்ரஸ் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் அ ஹியூமன் டச் இன் தோஸ் இன்டர்வியூஸ், ரைட்? அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூவில் இந்த மாதிரி டைலாக் பேசுவீங்களா? என் ஃபேன்ஸ் ஒருத்தவங்களும் தீப்பந்தம் அப்படிலாம் பேச மாட்டிங்களா? அப்போ ஏன் ஸ்டேஜ் ஏறி ஆடியோ லான்ச்சில் மட்டும் அப்படி பேசணும்? ஹூ ஆர் யூ அப்பீலிங் டு? யோர் ஃபேன்ஸ் ஓகே, பட் உங்கள் ஃபேன்ஸே வந்து அது ஃபேக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ்? ஹாலிவுட்டில் காமிக் கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்.
அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஃபேன்ஸோட கொஷனுக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஸ்கெட்யூல் பண்ணி நீங்கள் நேரடியாக உங்களோட ஃபேன் கிளப்ஸில் இருக்க ஃபேன்ஸையே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த ஈவெண்ட்ஸில். அண்ட் தென் ஆன்சர் தேர் கொஷன்ஸ். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, நீங்கள் வந்து ஒரு மூவியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரீவியஸ் மூவிஸை பற்றி பேசலாம், அப்போ நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் பற்றி பேசலாம். 1008 விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. உங்கள் மூவியும் ப்ரொமோட் ஆகும். தனுஷோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் பிளேயிங் டு ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவரோட ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது வந்து அவரோட ஸ்ட்ரென்த் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்தா அதையும் அவர் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிப்பார். பிகாஸ் இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன். மற்றபடி அவர் மேலே எனக்கு எந்த விதமான வன்மமும் கிடையாது. நான் வந்து அவரை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். அவர் மூவி நடிக்க வரும்போது அவருக்கு வயசு 16. நான் வந்து அவரோட 4 வயசு கம்மி. ஸோ அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் அந்த டைமில். எஸ்பெஷலி அவரோட 4th மூவி வரைக்கும். அவரோட 5th மூவி வந்து சுல்லான். இன்றைக்கி வரைக்குமே அவர் பண்ணுற எல்லா படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம அதை தான் பண்ணுவோம். நல்ல படம் நடித்தா நம்ம சப்போர்ட் பண்ணாமல் விட்டதே கிடையாது. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. ஃபேக்ட் ஆஃப் த டே, நீங்கள் டைப் போடும்போது 7.5% ரத்த ஓட்டம் உங்கள் மூளைக்கு போகிறது கம்மியாகுதான். ஸோ நீங்கள் என்றைக்காவது ஃபார்மல்ஸ் போட்டு ஆஃபீஸ் போகும்போது பைத்தியக்கார மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது ஏன்னா யூ ஆர் 7.5% மோர் பைத்தியக்கார கூதி தேன் யுவர் நார்மல் பைத்தியக்கார செல்ஃப்.